ஸ்டார்டிங் என்னன்னா போன சாப்டர்ல முடிச்ச மாதிரியே இப்போ வந்து டொமைன் எக்ஸ்பென்ஷன் ரெண்டு பேரும் அப்படி ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இந்த டைமில் நம்ம யூட் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம டொமைன் எக்ஸ்பென்ஷன் கோச் ஆக்டிவேட் பண்ணிப்பார் பார்த்தீங்களா. அதாவது அவரோட டொமைன் பேரியரை ஒரு பேஸ்கெட் பால் சைஸ்க்கு சின்னதாக இருப்பார். அதே மாதிரி ஒரு பேஸ்கெட் பால் சைஸ்க்கு சின்னதாக இருக்காரு. அதோட பவர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காண்டி நம்ம யூட் டொமைன் ஆக்டிவேட் பண்ணும்போது சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. என்னதுன்னா அவரோட மொத்தமே 3 நிமிஷத்துக்கு மட்டும் தான் கோஜோட டொமைனை ஆக்டிவேட்டாக வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே அவரால் முடியாது. ஸோ இந்த 3 மினிட்ஸ்க்குள்ள அவர் என்ன பண்ணுறாரோ அதோடைய விஷயமா இருக்கும். ஆனால் இவர் ஏற்கனவே கோஜோட பதில் இதுக்கு ட்ரைனிங்லாம் எடுத்துருக்காரு. மூணாவாலையுமே அவருடைய அந்த மெலவன்ஸ் லைனை மொத்தமே 99 செகண்ட்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம யூட்டை எப்படியாவது 3 மினிட்ஸ்க்குள்ள டிஃபீட் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஏன்னா 3 மினிட்ஸ்க்குள்ள டிஃபீட் பண்ணாட்டி சுகுணா மொத்த பேர் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுகுணாமே என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மட்டும் உனக்கு கொண்டுட்டேனா மற்ற எல்லாருமே என்னுடைய டொமைன் யூஸ் பண்ணி அசால்ட்டாக என்னால் கொண்டு முடியும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதாவது டிஸ்டன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை ஈஸியாக கொண்டு முடியும் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் நம்ம யூட்டர் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ளூ டெக்னிக் யூஸ் பண்ணி சுகுணா கிட்ட இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே நம்ம சுகுணா பயன்படுத்திக்கிட்டு யூட்டாவுக்கு செமையான ஷாட் போட்டுறாரு. இதை பார்த்து யூட்டர் செம ஷாக் வருவார். ஏன்னா இன்ஃபினிட் பாயிண்ட்குள்ள யாரையும் அசைய முடியாது. ஆனால் நம்ம சுகுணா அதே விஸ்டன் பண்ணி நின்றுருக்காரு. திருப்பி அடிக்கவும் செய்யாரு வித் டொமைன் ஆம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு. ஒரு டொமைன் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு டொமைன் ஆம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால யூட்டர் செம ஷாக்ல இருக்காரு.